அன்று காலையிலே எழுந்து கல்லூரிக்கு தயாரான ஜெனி புன்னகையுடன் வலம் வந்து கொண்டிருந்தாள். அவள் அம்மாவிற்கே சிறிது சந்தேகம்தான், இது தனது மகள்தானா என்று. ஆனால் எதையும் கேட்காமல் அவள் புன்னகையை அவரும் ரசித்து கொண்டிருந்தார். ஜெனியின் தந்தை அவளிடம் எல்லாவற்றையும் பேசி முடித்து 2 நாட்கள் ஆகிவிட்டது. அன்று ஜெனி அவருக்கு பதில் ஏதும் கூறாமலே சென்று விட்டாள். முந்தைய நாள் இரவு தன் தந்தையிடம் சென்றவள் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜெனிக்கு இத்தனை நாள் இந்த தைரியம் கூட வந்ததில்லை. இன்று எல்லாவற்றிற்கும் சேர்த்து பார்ப்பதை போல் தந்தையை பார்த்து கொண்டிருந்தார். ஜெனியின் தந்தையும் அன்று அவளிடம் அவ்வளவு பேசினாரே தவிர அதற்கு மேல் அவளிடம் அன்பாக பேசுவது என்றெல்லாம் இல்லை. வழக்கம் போல் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் இருந்தார். ஆனால் மகளின் முகத்தை மட்டும் அவ்வப்போது பார்ப்பார். ஜெனி அவரையே பார்த்து கொண்டிருக்கவும் அவரும் ஒரு அளவுக்கு மேல் என்னம்மா என்றார். பேச வந்து விட்டாலும் அவள் சொல்ல வந்த வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிக்கொண்டு வெளியே வரவில்லை. திரும்ப என்னம்மா சொல்லு என்றார். கண்களை மூடி திறந்தவள், நான் இனி கவின் கூட பேசல டாடி என்றார். அந்த வார்த்தைகள் அவருக்கு என்ன உணர்வை அளித்ததோ ஜெனிக்கு மட்டும் சொல்ல முடியாத வழியை தந்தது. அவள் அன்று அவரிடம் ஏதும் சொல்லாமலே வந்துவிட்டது உறுத்தி கொண்டுதான் இருந்தது. அவரிடம் திரும்ப பேச வேண்டும் என்றுதான் நினைத்தாள். ஆனால் என்ன பேசுவது? கவின்தான் அவளை அந்த வார்த்தைகளை அவரிடம் சொல்லச் சொன்னான். நம்மளை நாமே ப்ரூவ் பண்ணிப்போம் ஜெனி, நாம் இப்போ அவசரப்பட வேண்டாம். உன் அப்பாவை பற்றி நீ எவ்வளவோ சொல்லியிருக்க. அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா உன்கிட்ட இப்படி பேசியிருப்பார். போய் அவர்கிட்ட சொல்லு, நான் இனி கவின்கிட்ட பேச மாட்டேன்னு. அவன் அந்த வார்த்தைகளை சொன்னபோது தந்த வழியை இப்போதும் அவள் உணர்ந்தாள். எப்படி முடியும் என்னால்? அவன் ஏதாவது விஷமமாக செய்தால் கூட வேண்டுமென்றேதான் அவனை கடிந்து கொள்வாளே தவிர மனம் அவன் செய்யை ரசிக்கத்தானே செய்யும். ஓரிரு நாட்களுக்கு மேல் அவனிடம் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அவனை எதிரில் வைத்து கொண்டே அவனிடம் ஏதும் பேசாமல் எப்படி இருப்பது? அன்று அவன் கூறிய போது தனக்குள் கேட்டுக்கொண்ட கேள்விகள் இப்போதும் மனதில் தோன்றியது. அவள் அதை வெளியில் சொல்லாத போதும் அவளின் கண்களின் வழியே அதை அறிந்து கொண்டவன், எனக்கும் கஷ்டம்தான் ஜெனி, ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம செய்ச்சா அதில் நமக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிடு சொல்லு என்றான். வாஸ்தவம்தான் என்றுதான் தோன்றியது. ஆனால் இன்னும் வார்த்தையும் கூடவே தோன்றியது. வார்த்தைகளால் அவன் பேசுவதை அவளால் மறுத்து பேச இயலவில்லை. ஏனெனில் அவன் பேசுவது சரிதான் என்று அவளுக்கு தெரியுமே. இருந்தும் மனது மௌன கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. அவள் வடிக்காத கண்ணீரை துடைக்க அவன் கைகள் துடித்தது. அவளிடம் நெருங்க மனம் துடித்த போதும் தள்ளி நின்றவாறே அதை அடக்கியவன், இன்னைக்கு நாம் என்ன வேணும்னா செஞ்சிடலாம் ஜெனி, ஆனால் நம்மளோட வருங்காலத்தில் அது நமக்கு ஒரு பிளாக் மார்க்காக வந்து நிற்கும். இன்றைக்கி தப்பு செஞ்ச நம்மளோட பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற தகுதியை இழந்துடுவோம். நாம் செஞ்சது அவங்களுக்கு தெரியாதுன்னு கூட நமக்கு தெரியும்ல. நம்ம மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்கும்ல, இவ்வளவு சொல்கிறியே நீ என்ன பண்ணுனேன்னு. அது வேண்டாம். நாம் நம்ம பசங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக தான் இருக்கணும் என்றான். அதுவரை மனதில் தோன்றிய கலக்கங்கள் மறைந்துதான் போனது அவளுக்கு. இருந்தும் அவளால் அவனிடம் தெளிவாக ஒன்றும் பேச இயலவில்லை. அது ஒன்றுதான் அவளுக்கு குறை. தந்தையின் முன் நின்று கொண்டு அவரிடம் என்ன சொல்லிவிட்டு எதை யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று காலம் கடந்துதான் யோசித்தாள் அவள். அவரிடம் சொன்னதற்கு மாறாக மனம் சிந்தித்து கொண்டிருந்தது. அவளுக்கு திரும்ப வழியைத்தான் கொடுத்தது. அவள் மனது ஏதோ செய்ய, உங்களுக்கு பிடிக்காததை நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன் டாடி என்றாள். அந்த வார்த்தை அவருக்கு அளித்த மகிழ்ச்சியை அவள் அறிய மாட்டாள். அவள் தலையில் உச்சி முகர்ந்தவர், போடா போய் தூங்கு என்றார் மென்மையாக. சில நேரம் மட்டுமே தென்படும் அவரின் அந்த மென்மையான குரலை ரசித்து கொண்டே சென்று உறங்கிய ஜெனிக்கு அன்று உறக்கம் சீக்கிரமே தழுவியது. மகளிடம் மனமிட்டு பேசிய பிறகு அவர் அவரின் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவரின் மனதை முழுதாக புரிந்து கொண்ட ஜெனி, நீங்கள் எப்படி வேணும்னாலும் இருங்க டாடி, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டாள். எனவே முன்பு பயந்து செய்த எல்லா வேலைகளையும் அவள் உற்சாகமாக செய்தாள். காலையில் புன்னகையுடன் குட் மார்னிங் டாடி என்று கூறிவிட்டு அவருக்கு காபி கொடுத்தாள். வழக்கமான அவளின் செயலுக்கும் இன்றைய செய்கைக்கும் இருந்த வித்தியாசம் அவருக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆனால் எதையும் காட்டிக்கொள்ளாமல் வழக்கம் போல பதில் கூறியவருக்கு மனது மட்டும் சந்தோஷம் நிறைந்திருந்தது. அன்று கல்லூரிக்கு சென்ற ஜெனி ஒரே உற்சாகமாக இருந்தாள். இப்போதெல்லாம் தீர்த்தியும் அவர்களின் கேங்கில் ஒருத்தியாக கூடவே இருந்தாள். கவின் இருக்கும் போதெல்லாம் ஜெனி எல்லோருக்கும் சாக்லேட் கொடுத்தாள். அவள் சந்தோஷமாக இருக்கும்போது எல்லோருக்கும் சாக்லேட் கொடுப்பது அவள் வழக்கம். எல்லோருக்கும் சாக்லேட் தந்தவள்
கவினின் பக்கத்தில் இருந்த அருணுக்கு 2 சாக்லேட் தர அதை கண்டு மகிழ்ந்தவன், ஐ, நம்ம ஜெனிக்கு எவ்வளோ பெரிய மனசு, எனக்கு 2 சாக்லேட் தருது என்று சிரித்து கொண்டே சாப்பிட்டவனின் தலையில் போட்டாள் அனு. என்ன அனு, ஏன் இப்படி? டேய், உனக்கு யார் இப்போ 2 சாக்லேட் தந்தது? ஏன், ஜெனி தானே தந்துச்சு. டேய், நீ இவ்வளோ டியூப்லைட்டா? அப்போதும் புரியாமல் விழித்தவனை திரும்ப தலையில் தட்டிவிட்டு, இன்னொரு சாக்லேட் உனக்கு இல்லை, உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்றான். அருணின் இன்னொரு புறம் அணுதான் இருந்தான். உனக்கா என்று கேட்டவன் அவளின் கண்டன பார்வையில் மறுபுறம் இருந்த கவினை பார்த்த பின்பு புரிந்து கொண்டு அவனிடம் கொடுத்தான். உன்னை எல்லாம் என்று அணு எரிந்து விழுந்தான். ஏய், யானைக்கும் அடி சறுக்குமா? கவின் சிரித்து கொண்டான். அங்கிருந்த தீப்திக்கும் ஜெனி சாக்லேட் தர அவளோ நோ தேங்க்ஸ், எனக்கு சாக்லேட் பிடிக்காது என்றாள். கொல்லிவாய் பிசாசுக்கு வேற என்னதான் பிடிக்குமாம் என்று முணுமுணுத்தாள் அணு. அவள் அடித்த கமெண்டில் அருண் சிரிக்க தீப்தி எழுந்து சென்று விட்டாள். சென்றவள் இவர்கள் இருக்கும் இடத்திற்கு அருகிலேயே நின்று கொண்டாள். ஏன் அனு, அவளை போய் வம்புழுக்கிற என்றாள் ஆரு. ஆரு, ப்ளீஸ் ஸ்டாப் இட், நாம ஏன் அவளை சகிச்சுக்கணும், எனக்காக என்றான் கவின். ஒய், காட்டமாக கேட்டாள் அனு. வார்த்தைகள் பலமாக வருவதை கேட்ட எல்லோரும் சிறிது பயந்துதான் போயினர். அனு, ப்ளீஸ் காம் டவுன்டா. ஏன் ஆரு, நீ சொல்லு, நாம் எல்லாரும் ஒரே ஹாஸ்டலில் தான் இருக்கோம். அதுக்கும் அவள் நம்ம நந்துவோட ரூம்மேட். பட் அவகிட்ட கூட அவள் ஒழுங்காக பேச மாட்டா. பட் இங்கே காலேஜ் வந்த பிறகு மட்டும் இதோ இந்த ஐயா வந்த பின்னாடி நம்ம கூட வந்து சேர்ந்துப்பா. நாமளும் வெக்கமே இல்லாமல் அவகிட்ட பேசணுமா என்றாள் அனு. ஆரு பிரச்சனையாகாமல் தடுப்பதற்காக ஏதோ பேச போக இடையிட்ட நந்து, அனு சொல்றது கரெக்ட் தானே ஆரு என்று அணுவிற்கு சப்போர்ட் செய்தார். எல்லோருமே அவளையே ஒரு கணம் பார்த்தனர். பொதுவாக நந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவதற்காகத்தான் பேசுவாள். இப்படி ஆரு சமாதானம் செய்யும் போது அணுவிற்கு அவள் சப்போர்ட் செய்து யாரும் எதிர்பாராதது. ஆரு திரும்ப ஏதோ பேச போனவளை கை அமர்த்தி தடுத்துவிட்டு, ஆரு அவங்க சொல்றதும் சரிதான் என்றவாறு எழுந்து சென்று விட்டான் கவின். கவினுடன் சேர்ந்து கொண்டு தீப்தியும் கிளாஸிற்குள் சென்றான். ஆறு எதுவும் பேசாமல் சென்று விட்டாள். அவளின் கோபம் புரிந்து அவளை பின்தொடர்ந்து, என்ன ஆறு, நான் என்ன செஞ்சேன் என்று பாவமாக கேட்டாள் அனு. நம்ம அணுவால் மட்டும்தான் உடனே கேரக்டர் சேஞ்ச் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் அங்கே கத்திட்டு இப்போ ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிற என்று காட்டமாக கேட்டால் ஆரு. ஆரு, அவன் தப்பு செய்கிறான், அதை நான் அவனுக்கு சொல்லக்கூடாதா? அது தப்பா? இப்போ அதால் என்ன ஆச்சு, என்ன ஆச்சா? அங்கே பாரு, காலையில் வந்ததுலேருந்து சந்தோஷமாக இருந்தவ முகம் இப்போ எப்படி இருக்கு பாரு என்று ஜெனியை காட்டினாள் ஆரு. அப்போதுதான் ஜெனியின் முகத்தில் இருந்த வருத்தத்தை கண்டாள் அனு. சாரி ஆரு. இப்போது நந்துவை முறைத்த ஆரு, இதில் நீ வேற இவ கூட சேர்ந்துக்கிட்டு பேசுகிற, உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருந்த என்றான். நீ சொல்கிறது சரிதான் ஆரு, கவினை ஏதும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நாம் தீப்தியை என்கரேஜ் செய்யக்கூடாது இல்லை, அப்படி செஞ்சால் அவளை நாமளே ஏற்றி விடுற மாதிரி ஆகிடும். அனு சொன்ன மாதிரி அவள் ஹாஸ்டலில் நம்மக்கிட்ட பேசுறதில்ல, அப்புறம் இங்கே மட்டும் என்ன? எல்லோருக்குமே அது சரியாகத்தான் பட்டது. யோசித்து ஒரு முடிவு செய்யலாம் என்று முடிவெடுத்து கொண்டு கிளாஸிற்குள் சென்றனர். எல்லோரும் வகுப்பிற்குள் செல்ல ஜெனியின் முகம் வாடி இருந்ததை கண்ட கவின் அவள் பார்க்கும்படி அவள் கொடுத்த சாக்லேட்டை பிரித்து சாப்பிட்டான். ஜெனியின் கண்கள் பிரகாசிக்க தீப்தியின் கண்களோ அதை கண்டு பொறாமைப்பட்டது. இருந்தும் கவினுக்கும் அணுவிற்கும் ஏற்பட்ட பிளவு அவளுக்கு மகிழ்ச்சியைத்தான் தந்தது. இப்படியே ஒவ்வொருத்தரா பிரிக்கிறேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டாள் தீப்தி. இப்போதெல்லாம் அணுவால் கதிரை அவ்வளவாக கல்லூரியில் சந்தித்து பேச முடியவில்லை. கதிரின் பேஜிற்கு அவ்வளவு வேலை இருப்பதால் அவனால் கல்லூரியில் அவளிடம் ஏதும் பேச இயலுவதில்லை. எப்போதாவது பார்த்து ஒரு ஹாய் சொல்வதோடு சரி. நம்ம சந்துருவும் அவன் பேஜ் தானே நீங்கள் கேட்கலாம், பட் அவர் சூப்பர்மேன். எந்த ஒர்க்கு இருந்தாலும் அதுக்கு இடையில் நம்ம நந்துவை மீட் பண்ணுறதா அவரோட ஃபஸ்ட்டு ஒர்க்காக வச்சிருக்காரு. அணுவால் இதையெல்லாம் நம்பவே முடியவில்லை. அவள் ஒருவனே இப்படி விழுந்து விழுந்து காதலிப்பாள் என்று. எப்படி இது நடந்தது என்று ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யோசிப்பாள். ஆனால் அதற்கு விடைதான் கிடைக்காது. அவனை அணுவாய் காதலித்தாள் அவள். நேரில் பார்த்து பேச முடியாத எல்லாவற்றையும் ஃபோனில் தான் பேசி தீர்ப்பாள் அவள். அதுவும் கதிர் வார இறுதியில் மட்டும்தான் ஃபோனில் பேச வேண்டும் என்று தடை விதித்து விட்டான். முதலில் அவன் அப்படி சொன்னபோது அணு ருத்ரதாண்டம் தான் ஆடினாள். உனக்கு என் மேலே அவ்வளவுதான் பாசம் என்று அவனிடம் சண்டையிட்டாள். 2 நாட்கள் சண்டையிலே போனது. அவன் சொல்ல வருவதை கேட்காமலேயே எப்படி நீ அப்படி சொல்லலாம் என்று அவள் சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தான். அவன் ஃபோன் செய்தால் எடுக்காமல் அலச்சாட்டியம் செய்தான்.
2 நாட்கள் கழித்து அவன் அவளின் ஹாஸ்டலுக்கு வெளியே வந்துவிட்டு நந்துவிற்கு ஃபோன் செய்து அணுவை வெளியே வர சொல்லுமாறு சொல்லச் சொன்னான். 2 நாட்கள் வீம்பாக பேசாமல் இருந்தவளுக்கும் வருத்தம்தான் அவனோடு பேசாமல். அவன் வெளியே தன்னை பார்க்க வந்திருக்கிறான் என்ற ஆவலோடு வெளியே ஓடி வந்தவள் அவனின் முகத்தை பார்த்து திகைத்தான். தூங்காமல் சிவந்த விழிகளோடு களைத்து போய் இருந்தவனை பார்க்க வருத்தமாக இருந்தது அவளுக்கு. அவனை பார்க்க ஆவலோடு ஓடி வந்த போதும் உடனே எல்லாம் பேசிவிடக்கூடாது என்றெல்லாம் எண்ணி வந்தவள் அவன் நிலையை பார்த்து எல்லாம் மறந்தாள். வருத்தத்துடன் அவன் முகத்தையே பார்த்தாள். என்னாச்சு என்றாள். அதற்கு அவன் ஏதும் பதில் கூறாமல் வெளியே போய் பேசலாம் என்றான். போலாம் என்றான் அனு உடனே. அவளை விசித்திரமாக பார்த்தவன் அவள் உடையை மேலும் கீழும் பார்த்தான். ட்ராக் சூட்டோடு ஷர்ட் அணிந்து கொண்டிருந்தவள் அப்படியே கிளம்பலாம் என்று சொல்லவும் அப்படி பார்த்தான் அவன். அவன் பார்வையை கண்டவள் பின்புதான் தான் அணிந்திருந்த உடையை பார்த்தான். சாரி, 2 நிமிஷம், இதோ ட்ரெஸ் சேஞ்ச் செஞ்சுட்டு வந்துடுறேன் என்று ஓடிப்போனான். அதே ஓட்டத்தோடு திரும்பி வந்தான். அவளை ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து சென்றான் கதிர். அங்கு சென்ற பிறகு அவளையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் கதிர்.